ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சாருவுக்கும் சீனுவுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மகாலிங்கத்திட்ட ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருந்தாங்க. இதனால் மகாலிங்கம் பார்த்தோம்னா அதை எப்படியாவது நம்ம பத்மா கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னா பத்மா என்ன முடிவு எடுக்க போகிறாலும் தெரியல நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயா அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, இந்த மாப்பிள்ளையை வச்சு தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா இன்னொரு பக்கம் அவங்களும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மகாலிங்கத்திட்ட புவனேஸ்வரி சொல்லியிருந்தாங்க, சாருவோட கல்யாணத்தை எதுக்காக நம்ம இந்த அளவுக்கு நம்ம நீட்டி வச்சுட்டு போனோம், அதான் தாலி செய்யறதுக்காக அந்த நாளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த நாள்லயே சீனுவுக்கு சாருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் சொன்னோம்னா அவங்க சம்மதிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க கேட்கும்போது உடனே புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ மகாலிங்கத்துக்கு கடைசியில் அதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க சாருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சாரு சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது, எங்கள் பாரு சாரு சம்மந்தி அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை கூப்பிடவும் உடனே பத்மா என்ன சாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் பார்க்குறாங்க அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு. ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதுமே பத்மா மகாலிங்கத்திட்ட சொல்லுங்க சம்மந்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலாம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை சாரு எல்லா விஷயத்தையும் சொன்னால் தாலி அதாவது செய்கிற ஃபங்க்ஷனை புதன்கிழமை வச்சுருக்கீங்கன்னு சொன்னா அப்படிங்கவும், ஆமாம் சம்மந்தி அன்னைக்கு நீங்கள் வரணும்ல அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்களை நான் சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி அவ்வளோ ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமானு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நம்ம சாரு சீனோட கல்யாணத்தை பற்றின முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே சரி ஃபோனில் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அது ஃபோன்லாம் சொன்னால் சரிப்பட்டு வராது, அதனால் உங்களை நேரில் தான் நான் பார்த்து சொல்லணும் அப்படிங்கவும் உடனே பத்மா நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயமா என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வரும்போது சாரு அழைச்சிட்டு வர வேண்டாம், நீங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மகாலிங்க பத்மாவை சந்திக்கிறாங்க. அப்போ பத்மாவை சந்திக்கும் போது அவங்க கேட்குறாங்க, என்ன சம்மந்தி அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா சாரு அழைச்சிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் தனியாக சந்தித்து பேசணும் நீங்கள், அப்படி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் அப்போ மகாலிங்க தன்னோட திட்டத்தை சொல்கிறாங்க. இப்படி தாலி செய்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கே நம்ம சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இதை சொன்னாக்கே கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டார், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும், அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணத்தை நடத்த முடியும், நம்ம திட்டம் எல்லாமே வேற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது உடனே மகாலிங்க சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தியம்மா திட்டம் இப்போ வேற மாதிரிக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சீனு என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, என் பையன் ஒன்றும் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அப்படிங்கும்போது, என்ன சம்மந்தியம்மா நான் பேசுறதை கேட்டுட்டு நீங்கள் முழுசாவே கேட்காம நீங்கள் இப்படி கோவப்படுறீங்களே, சீனு மாப்பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா, அவர் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டோருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அதுக்காக தான் இந்த திட்டத்தை சொன்னேன் அப்படிங்கும்போது, நம்ம தான் ஏற்கனவே கல்யாணத்தன்னைக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டாச்சுல அப்படிங்கும்போது, எப்படி இருந்தாலும் சரி தான் சீனு மாப்பிள்ளைக்கும் சாருவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தாச்சுது, அதுக்கப்புறம் ஏன் அத்தனை நாள் நம்ம நீட்டிச்சுட்டு போனோம், அதனால தான் நம்ம இப்போமே பண்ணிடலான்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சீனு மாப்பிள்ளை இப்படி என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னாக்கி கண்டிப்பாக யாராலையும் எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது, அதனால சீனு மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும், ஏன் மாயாவால் கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனாலும் என் பையனோட பேரெலாம் கெட்டு போயிடும், எங்கள் அண்ணன் என்ன நினைப்பார், என் குடும்பத்தால் தான் என்ன நினைப்பாங்க அப்படிங்கும்போது வேறு என்ன சம்மந்தியமாக பண்ணுறதுக்கு, எப்படியாவது நம்ம நினச்ச மாதிரிக்கு நடத்தி காட்டணுமே, அது மட்டும் இல்லாமல் மாயா மட்டும் சும்மா விட்டுருவாளா என்ன, ஆனால் இந்த பிரச்சனையை சொன்னாக்கி யாராலும் எதுவுமே பண்ண முடியாது, அதனால தான் இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இந்த விஷயம் சாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சாருக்கிட்ட சொல்லலை, அதனால தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம சாரு கூட சொல்லலான்ட்டு இருக்கிறேன், அதனால தான் சாருவை அழைச்சிட்டு வர வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கவும் உடனே பத்மாவும் ஓரளவுக்கு மகாலிங்க போட்ட திட்டத்துக்கு சம்மதிக்கிற மாதிரிக்கு வந்துருந்தாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் சீனு அப்படிலாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்னு அப்படிங்கும்போது, அவர் அப்படி தான் சொல்லுவார், ஆனால் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கெலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தார்ல, அந்த நாளில் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓஹோ நீங்கள் அப்போ எல்லா திட்டத்தையும் போட்டுட்டு தான் வந்திருக்கிறீங்க, ஆக மொத்தத்தில் என் பையனோட பேரை நீங்கள் கெடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும்,
என்ன சம்மந்தியம்மா இப்படி என்னை பற்றி தப்பாக நீங்கள் பேசலாமா, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, 1000 பொய் சொல்லலாம்ங்கிறாங்க. அதனால தான் இப்படி 1-2 பொய்யை சொல்லியாவது நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாயாவை பற்றியும் தெரியும், உங்கள் அண்ணன் ரகுராம் பற்றியும் தெரியும். அவங்க 2 பேரும் வந்து சம்மதிக்க வைக்கணும்னா இதை தவிர வேறு வழி தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே பத்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட வர நம்ம சொல்லணும்ல, அவன்கிட்ட வர நம்ம வேற ஒரு திட்டத்தெல்லாம் சொல்லி வச்சுருக்குறோம். அப்படிங்கும்போது அதனால என்ன, நம்மளுடைய திட்டத்தை அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கவும், சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் அவங்ககிட்ட சொல்லிடுது அப்படின்ட்டு உடனே வந்து பத்மாவை பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மேடம், வேறு இப்போ ஏதாவது பிளான் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, ஆமாங்க இப்போ பிளான் மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. என்னங்க பிளான் அப்படிங்கும்போது, அதாவது சீனுவுக்கும் சாருக்கும் தாலி செய்கிறோம்ல, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிடலான்ட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்த மாப்பிள்ளை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த அம்மா நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு பிளானாக போட்டுட்டு இருக்குது, இது சரியான ஆளு தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், என்ன மேடம் என்ன ஆச்சுது, திடீர்னு என்ன பிளான்லாம் வந்து இந்த மாதிரிக்கு மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க பிளான் வந்து இப்போ மாறி போச்சுது, அதனால நான் சொல்கிற மாதிரிக்கே நீங்கள் செஞ்சுருங்க, சீனுவுக்கும் சாருக்கும் வந்து தாலி செய்கிற அன்னைக்கு தான் கல்யாணத்தை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அந்த மாப்பிள்ளையும் சரி மேடம் நீங்கள் இப்போ என்னெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்களோ நான் அதெல்லாம் வந்து செஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளை வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மாயாவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க, என்ன விஷயம், அத்தை உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணினாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம் உங்கள் அத்தை தான் இப்போ ஃபோன் பண்ணாங்க, உங்கள் அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இல்லை, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலேயே அவங்க இருக்கிறாங்க, நான் கூட நீங்கள் சொல்லும் போது இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, ஆனால் அவங்க சரியான ஆளு தான் போலுக்கு அப்படிங்கும்போது, அப்படி அவங்க என்னதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு மாயா கேட்கும்போது, சீனுவுக்கும் சாருவுக்கும் வந்து கல்யாணம் வரைக்கும் அவங்க கொண்டு போகிறது கிடையாது, அவங்க வரக்கூடிய புதன்கிழமையே கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் தாலி செய்கிறதுக்கு நாள் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் குறிச்சிங்களா, அந்த நாளிலேயே சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணத்தை பண்ணிட போகிறாங்களாம், அதை தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே மாயா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அத்தை நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே வந்து போயிட்டுருக்குறாங்க, நம்ம 8 அடி தாவணம்னா அத்தை 16 அடிக்கு போயிட்டுருக்குறாங்க, சரிங்க நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷங்க, நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து கதிரையும் தனாவையும் பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ என்ன மாயா திடீர்னு வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு மேலேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ உடனே தனா வந்து கோவத்தோட சொல்றாங்க, இந்த பத்மாத்தை ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல, மாயாவுக்கு என்ன குறைச்சலாம், மாயாமைக்கு ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அவங்க மாயாவை புரிஞ்சிக்காம இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, உண்மையை சொல்ல போனாக்கி சீன மாமா கூட இப்ப மாயாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்காக ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா அத்தை மட்டும் தான் ஏன் இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப என்ன விஷயமா வந்திருக்கிற அப்படின்னு கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மாயா வந்து சொல்றாங்க, சீனுவுக்கும் சாருக்கும் வந்து தாலி செய்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கே அத்தை கல்யாணத்தை வச்சிட போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனாவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா சொல்கிற, இது என்னது புதுசான பிளானாக இருக்குது, இது நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கலையே அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ நம்ம அனுப்பின மாப்பிள்ளைகிட்ட தான் அத்தை இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, அவர் தான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படிங்கவோ, அப்போ என்ன தான் திட்டம் அவங்களுடைய திட்டம் அப்படிங்கும்போது, அது என்னன்னு தெரியல, ஆனால் அன்னைக்கு கல்யாணத்தை வைக்க போகிறாங்களாம், அது எப்படின்னா எனக்கு தெரியல, மாப்பிள்ளைகிட்ட அதை சொல்லலையான்னு கேட்கும்போது, இல்லை அத்தை வந்து மாப்பிள்ளைகிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்ல, ஆனா அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கவும், இவங்க நம்ம நினைக்கிறதுக்கு மேல ரொம்பவே மேல போயிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பத்மாத்தை இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன மாயா பண்ண போற, உன்னை நினைச்சாலே ரொம்பவே கவலையா இருக்குது, நீயே எவ்வளவுதான் பிரச்சனையை சமாளிக்கப்ப அப்படின்னு சொல்லும் போது, அப்ப மாயா சொல்றாங்க, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சுதான் தீரணும், ஆனா அத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க.